Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற செகண்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் நடக்கிறதுக்கு டைமிங் காலை 5:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ விடிய கால 5 மணிக்கு லைனப்ஸ்ல விட ஆரம்பிச்சிருவாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். வெனுவை பொறுத்த வரைக்கும் புளோரிடால தாங்க அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த புளோரிடாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த புளோரிடாவோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் பிச் தான். அதாவது பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லி கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சு அப்படிங்கிறத சொல்லணும். பவுலிங்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், பேட்டிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பரேட்டா பிரிக்க முடியாது. பேட்ஸ்மேன் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சப்போர்ட்டிங் தான் இந்த விடுதலை கொடுக்குது. இதுல ஸ்டார்டிங் பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு பேட்ஸ்மேன் நல்லாவே ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல 1 விக்கெட்ஸ் விழுது. அதுக்கப்புறம் போக பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட ஆவரேஜ் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். இதுல விக்கெட்டிங் ஆப்ஷன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. அதுல ஸ்பின்னர்ஸுக்கு ஃபாஸ்ட் பவுலர் அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் இந்த மாதிரி 2 விக்கெட் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர் டாமினேஷன் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் பவுலரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர், செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல அவங்க நாமினேஷன் கொடுக்குறாங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு சேஸ் பண்ற டீமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஏதாவது சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளே பவர் பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே என்ன பாத்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்ல இருந்து 30 செப்டம்பர் வரையும் நீங்க பிளே பண்ற எந்த மேட்ச் பிளே பண்ணலாம். பிளே பண்ற மேட்சுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு தகுந்தாக்கலாம் அவங்க பிரைசஸ் கொடுக்குறாங்க. இதுல 10 கோடி ரூபாய் வரையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா BMW X1 கிடைக்குது. 5 கோடி ரூபாய்க்கு மகேந்திரா XUV, 8 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் கொடுக்குறாங்க. 2.5 கோடி ரூபாய்க்கு மகேந்திரா தார் அண்ட் 1.2 கோடி ரூபாய்க்கு டாடா டியாகோ கார். சோ இது முதல் 5 பிரைஸ். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 பிரைஸ் பாத்தீங்கன்னா, சோ என்னால அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்ல நான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஒரு சின்ன அமௌண்ட் அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. 80 லட்சம் வரையும் நான் என்னால இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு BMW 310 RR பைக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட், 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு iPhone 16 Pro கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு iPhone 16e கொடுக்குறாங்க. அண்ட் 5 lakhs வரையும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு LED டிவி, 3 lakhs வரையும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு போட் பார்ட்டி பாக்ஸ், அதாவது பார்ட்டி பண்றதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சிருப்போம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஹை இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் சரி, லோவஸ்டா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் சரி நிறைய கிஃப்ட் சைஸ் ஆஃபர் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம இவங்க கொடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றவங்க மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. மினி கிராண்ட் லீக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப், ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கு நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம XL11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்ததா வெளிரெக்கார்ட். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 17 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 12 மேட்சஸும், பேட் செகண்ட் பண்ண டீம் ஒரு 5 மேட்சஸ் இந்த மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 163. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டியன்ஸ் 245 ரன் அடிச்சிருக்காங்க.
லோவஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து 81 ரன்னுக்கு அவங்களோட ஆல் விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. அதான் ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 8 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பாகிஸ்தான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சஸ் பூரா வந்து வின் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் ஒரு மேட்சஸ் கூட வந்து வின் பண்ண கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 163 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 59 விக்கெட்ஸ், அதுல ஃபாஸ்ட் பவுலர் 37, ஸ்பின்னர் 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ 2 பவுலருக்குமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வேணுவா தான் வந்து இருக்கு இந்த வேணுவா பொறுத்த வரைக்கும். அடுத்த 2 டீமும் கூட ப்ராப்பர் பிளேயிங் லெவல் யார் யாரு அப்படிங்கறத பாத்துறோம். பெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் சார்லஸ் அண்ட் ஆண்ட்ரூ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆண்ட்ரூ தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. சாய்ஹோப், குட்ஜக் மோட்டி, ரூதர்ஃபுட், ரோஸ்டன் சேஸ், ரொமரியஸ் செஃபர்ட், ஹோல்டர், சமர் ஜோசப், அகில் ஹுசேன் அண்ட் பிளாடஸ். ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் பாகிஸ்தானோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஃபர்கான் அண்ட் சாயம் ஆயூப் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஃபக்கர் ஜமான், ஹசன் நவாஸ், முகமது நவாஸ் அண்ட் சாலமன் அலி, ஃபஹீம் அஸ்ராப், முகமது ஹாரிஸ், சைன்சா அப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் அண்ட் சஃபியான் மகு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ 2 டீமே கூட பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்களோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாத்துரும். ஃபர்ஸ்ட் இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பாத்துருவோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அண்ட் ஹாரிஸ் ராஃப் 4 ஓவர், அப்ரிடி 4 ஓவர் அண்ட் வஹீம். ஸோ இவரும் வந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஃபஹீம் அஃப்ராஸும் அண்ட் சயம் ஆயூப் அவங்க 2 பேருமே சேர்ந்து 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றாங்க. இதே செகண்டா பவுல் பண்ணும் போது இந்த ஆப்ஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சயம் ஆயூப்க்கு அந்த அளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா டவுட் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கு அந்த 5 பேர்ஸ் வச்சு 4 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன் 4 ஓவர், சமர் ஜோசப் 4 ஓவர், ஹோல்டர் 4 ஓவர். இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ரோஸ்டன் சேஸ் 3, ரொமரியஸ் செஃபர்ட் 3, 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. குடிஷாக் மோட்டி லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணல. ஸோ அவருக்கு பதில் அக்லிஷன் இருக்கனால அக்லிஷன் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா குடிஷாக் மோட்டி கண்டிப்பா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல யாரோட ஓவர் அடிவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ் பெருசா அந்த பவுலிங்ல சப்போர்ட் இல்ல. அதனால ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. ரொமரியஸ் செஃபர்ட் இருந்து ஒரு ஓவர் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதாவது செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஓகே. இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல ஸ்டாட் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாத்துரும். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் இவர் தான் வந்து பண்றாரு. T20ல இன்டர்நேஷனல் லெவல்ல இதான் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் பிளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஏனோ தானம் பிளே பண்ண கிடையாது, பால கடைசி வரையும் வாட்ச் பண்ணி வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படிங்கிறதுனால லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. காரணம் ஒண்ணு, விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் கிடைக்குதுன்னு அப்படி வச்சுட்டாலும் பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சுட்டுமா பிளேயரா வந்து இருந்துறாரு. அண்ட் பேட்டிங்ல வந்து பவர் பிளே பயன்படுத்தி கரெக்டா வந்து பிளே பண்ணிடுறாரு. லாஸ்ட் மேட்ச் வரையும் பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணினாலும் இந்த மேட்ச் ஒரு 20+ ரன் அடிச்சாவே போதும். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு ஆண்ட்ரூவை பொறுத்த வரைக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர் கண்டிப்பா டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரிஸ்கா ட்ரை பண்றாங்க போது ஒரு கிராண்ட் லீக்கோட வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாசன் சார்லஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஹெட்வர்ட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 58 ரன். ஸோ ஹெட்வர்ட் ஆவரேஜ் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்திருக்கு. வெனுவோட ஆவரேஜ் கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்காரு. 43ங்கிறது வெனுவோட ஆவரேஜ் வந்து இருக்கு அவருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்சஸ்ல லாஸ்டா அந்த 2 மேட்சஸ்ல மட்டும் அவரோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜாசன் சார்லஸ் செகண்டா பேட் பண்றாங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சார்லஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. செகண்டா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா அவரை நீங்க தவிர்த்துட்டு வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சாய் ஹோப் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் பண்ணல. சோ அப்போ அவர் வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயே ட்ரை பண்ண அவசியம் கிடையாது. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான். அப்போ அவரை ஒரு சிங்கிள் டைம்ல மட்டும் ட்ரை பண்ணா போதும். அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா
சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவர் நீங்க இம்பார்ட்டன் கொடுக்கணும் தேவையே கிடையாது. ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வந்துருவாரு அப்படின்னு வச்சு அவர் போத் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அவர் செகண்டா பேட் பண்ணும்போது அவர் ரெக்கார்ட்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாருங்க லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸோட ரெக்கார்ட்ஸும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப போரா தான் வந்து வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவரை தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் குர்ஷத் மோட்டி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் இவரோட பொசிஷன் வந்து டாப் ஆர்டர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ இவரோட பேட்டிங் ஆர்டர் எப்ப வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டாப் ஆர்டர் கொஞ்சம் விக்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்துல சோ இவர் அனுப்பிச்சுடுவோம். ஏன்னா ஒரு பவுலர் தான் இவரோட விக்கெட் பெருசா அவங்க கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. இவர் அடிக்கிற ஸ்கோர் நம்ம கிடைக்கிறது பிளஸ் அப்படின்னு நினைச்சு அவங்க விட்டுருவாங்க. சோ அந்த மைண்ட்ல இவர் வந்து டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரு ரன் கூட விக்கெட் கூட எடுக்கல. வெனுவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணிக்க 2 பெருசா தான் அடிக்கல. விக்கெட்ஸும் அவருக்கு வந்து கிடைக்கல. லாஸ்டா இந்த மேட்சஸ்ல அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் சுத்தமாவே வந்து கொடுக்க கிடையாது. இன்கேஸ் வெஸ்ட் இண்டியன்ஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா குர்ஷத் மோட்டிக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவர் நீங்க தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயரோட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இல்ல இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் ஆப்ஷனை கம்மி பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6-7 பவுலர்ஸ் இருக்காங்க, ஒரு பவுலர் கம்மி பண்ணிட்டு பேட்ஸ்மேன் ஒருத்தர் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5th பவுலிங் ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரூதர்ஃபுட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு மேட்சை பிளே பண்ணி 11 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. அவருக்கு பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. வெனுல 5 மேட்சஸ் பிளே பண்ணி 180 ரன் 37ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. சோ அவரோட ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் கடைசி வரையும் நின்று மேட்ச் பிளே பண்ணுவார். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா சேசிங் பண்றாங்க அப்படிங்கும் போது கடைசி வரையும் நின்று மேட்சஸ் வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு எல்லா மைண்ட்லாம் பண்ணுவாரு. பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எதிர்பாராத விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்ல வந்திருக்கும். மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்ச் வந்து பிடிச்சிருவாரு. சோ அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க பையனா சேர்த்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைச்சது. பேட்டிங்ல கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து 30+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சேசிங் பண்றாங்க அப்படின்னா சோ அந்த அளவுக்கு பெருசா கூட எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு 20+ ரன் அடிச்சாலும் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது லோ பர்சன்டேஜ்ல டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் பிளேயர் ரூதர்ஃபுட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா சோ மோஸ்ட்லி அந்த அளவுக்கு யாருமே கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பட் அது கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிளேயர், கொஞ்சம் ரிஸ்க் ஆப்ஷன் தான் அவர் வந்து. சப்போஸ் அவர் வந்து பெருசா ஸ்கோர் அடிக்கல அப்படின்னா வேற பிளேயர் அவருக்கு போல வந்திருக்க இன்னொரு பிளேயர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மால் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கா போயிடும். ஸோ கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களும் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ரோஸ்டன் சேஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி வெறும் 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ்ங்கிறது பெருசா கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு சுத்தமாவே சப்போர்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். வெனோட கண்டிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் அப்படிங்கறத எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாருங்களேன், விக்கெட்ஸ்னு பெருசா எதுவும் இல்ல. பேட்டிங்ல மட்டும் ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் ரோஸ்டன் சேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க இப்ப உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னு ஸ்மால் லீக் கூட வைஸ் கான்சலுக்கு சூட்டபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவரை நீங்க 50 ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அவரை தவிர்த்துட்டு அவர் இடத்துல நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ரொமாரியோ செஃபர்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நல்ல லைன் அண்ட் லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 1 விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல கண்டிப்பா அவர் வர டவுனுக்கு ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஸ்மால் லீக்கு சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும் போது கேப்டன்ஸ்க்கான அளவுக்கு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜான்சன் ஹோல்டர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஹெட்வர்ட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 72 ரன் அடிச்சிருக்காரு. பிளஸ் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனுலியும் வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்சஸ்க்கு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனுலியும் வந்து பேட்டிங் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி லாஸ்ட் மேட்ச் 30+ ஸ்கோர் மேல அடிச்சிருக்காரு. இவரோட ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது ஆவரேஜ் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு.
இதுல என்னன்னா கொஞ்சம் ஃபீல்டிங் மிஸ்டேக்லாம் வந்து பண்ணாங்க, கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பவுலர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிற விக்கெட் ஒண்ணுங்கிறது 2 விக்கெட் கூட கரெக்டா வந்து கிடைச்சிடும். அந்த ஃபீல்டிங் மிஸ்டேக்ல தான் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிற விக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஸோ ஜான்சன் ஹோல்டர் இந்த மேட்சும் சேம், ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் அண்ட் பேட்டிங்ல வந்தாரு அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமர் ஜோசப் ஆஸ் யூசுவல், எனக்கு தெரிஞ்சு சமர் ஜோசப் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்த்தலாம். காரணம் ஒண்ணு, நல்லா ஃபாஸ்ட் பவுலர், நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு இந்த வெனுல. ஹெட்வெட்ல ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங்லயும் வந்து ஒரு 21 பிளஸ் ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. சோ இந்த வெனுல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருது, பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர் பண்றாரு, பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா உன்னோட கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்புக்கு நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட 4 மேட்சஸ்ல ஒரு மேட்சஸ்ல மட்டும் தான் விக்கெட்ஸ் பெருசா கிடைக்கல, மிச்சம் எல்லா மேட்சுமே 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் சமர் ஜோசப். கண்டிப்பா இந்த மேட்சுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் விக்கெட் அளவு கூட இவர் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து அகில் ஹுசைன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஹெட்வெட்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் எப்ப இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்னு செகண்டா போல் பண்றாங்கன்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்க இருந்து பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. பெருசா ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல வந்து விக்கெட் எடுப்பாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லாவே டாமினேஷன் கொடுக்குறாங்க. சோ அதுல கண்டிப்பா ஒரு விக்கெட் சேர்த்து ட்ரீம் அளவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம் அளவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குமா ஒரு கொஸ்டின் மார்க் தான். டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். அதுவும் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 2 அல்லது 3 டீம் வேணா கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துங்க. அண்ட் பிளட்ஸ், சோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்க மாதிரி இல்ல, பவுலிங் ஆப்ஷன் பெருசா கொடுக்கல, 2 ஓவர் அது மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த 2 ஓவர்ல பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ரீசன்ட் ஃபார்ம்ல 4 மேட்சஸ்ல 2 மேட்சஸ்ல நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்றாருங்கிற பட்சத்துல இவற்றிலிருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்படி 2 ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா பெருசா அவர் வந்து விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ அவர் ட்ரை பண்றது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா போயிடும். ஸோ கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு அட்லீஸ்ட் 10 டீம் ட்ரை பண்றவங்கள்ட்ட ஒரு 1 or 2 டீம்லாச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஒரு 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, பவுல் பண்ணி ஒரு 2 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் பண்ண நீங்க கண்டிப்பா கொஞ்சம் டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்ததா பாகிஸ்தான். சோ பாகிஸ்தான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஹானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு, 14 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. வெனுவிலையும் சத்தியா அந்த ஒரு மேட்ச் தான் பெருசா அவருக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாரு, மேட்சுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு, ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மேட்சஸுமே ஒரு ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டு தாங்க இருக்காரு. அதுக்கப்புறம் வர மேட்சஸ் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணல. சோ முகமது ஹாரிஸ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு, இவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணல. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் பார்க்கவும் தெரிஞ்சிருக்கும், டாப் ஆர்டர்ல இருக்க 2 பேரும் இந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சா ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுறாங்க. சோ அப்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு லோ பர்சன்டேஜ்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக் பிளேயரா வந்து இருப்பாரு ஃபர்ஹானை பொறுத்த வரைக்கும். அண்ட் சைம் ஹாயிப் கிட்டத்தட்ட 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பவுலிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லுமே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த அளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட் தான். ஸோ பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாங்க, அதாவது பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா சைம் ஹாயிப்புக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸ்மால் லீக்கு நீ கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்பின்னருக்கு செகண்ட் ஆஃப் பவுல் பண்ண நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுல கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே போதும், ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவருக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு ஒரு நல்ல நாக் வந்து பிளே பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிச்சாரு. சோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 15 பிளஸ் ரன் அடிச்சவே போதும், ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது சைம் ஹாயிப்புக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ ஆவரேஜ் தான் ஸ்கோர் வந்து சொல்றேன். சோ அப்போ ஸ்மால் லீக்கை ட்ரை பண்றா கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபகர் ஜமான், சோ ஃபகர் ஜமானை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா வந்து ஒரு 2 மேட்ச்ல பாருங்க கொஞ்சம் போரா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு, பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணும்போதும் சரி,
இயர்லி விக்கெட்டை வந்து இழந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஹெட்வெட்லயும் ஆவரேஜ் ரொம்ப ஒஸ்டா தான் வந்திருக்கு. வெனுவிலையும் ஆவரேஜ் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நான் இவர் தவிர்த்துட்டு தான் வந்து பிளே பண்ண போறேன். ஸோ நீங்க ஆப்ஷன் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெட் பண்றா வேணா இவருக்கு ஒரு இம்பார்ட் வந்து செகண்ட் பெட்டை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. ஹாசன் நவாஸ். ஹாசன் நவாஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் அந்த 5 மேட்சஸ்ல ஆவரேஜ் ஸ்கோர் 25+2ங்கிறது மேட்சுக்கு மேட்ச் வந்து இவர் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ T20 பொறுத்த வரைக்கும் ஒரு 25+2ங்கிறது ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு போதுமான ஸ்கோரா தான் வந்து இருக்கும். அண்ட் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இருந்து ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருக்காரு. ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன். டாப்பா இருக்க 3 பிளேயர்ல ஃபகர் சமானுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு பிளேயரை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஹாசன் நவாஸ் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க ஃபகர் சமானுக்கு பதிலா அவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். முகமது நவாஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஹெட்வர்ட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பிளஸ் 40 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிருக்காரு. வெனுல ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. பேட்டிங்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. பட் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரீம் டீம்ல ஒரு கேப்டன்ஷிப் நாக் கண்டிப்பா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே 1 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹெட்வெட் வெனு கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கனால இந்த மேட்ச் சைம் அயூபுக்கு ஒரு கேப்டன்ஷிப், முகமது நவாஸுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததான் சாலமன். ஸோ சாலமன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட் ஆகட்டும் வெனு கண்டிஷன் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சாலமன் வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன் அவங்க வந்து கொடுக்கறது கிடையாது. பேட்டிங் மட்டும் தான். ஸோ பேட்டிங்லயும் வந்து பெருசா அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து பண்றது கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு 50-50 ஆப்ஷனா நீங்க இவர் வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. இங்க பார்த்துதான் ஃபஹீம் அஹ்மத். சோ ஃபஹீமை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 32 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. 2 ஓவர் இந்த மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. சோ அப்ப அந்த 2 ஓவர்ல பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எடுப்பாராங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் வந்திருக்கு. கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்க ஒரு 2 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ணி கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. முகமது ஹாரிஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் இவரோட பேட்டிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6th டவுன் 7th டவுன் ரொம்ப பின்தங்கி வந்துருச்சு ஒரு பேட்டிங் ஆப்ஷன். சோ அப்ப இவரை பிக் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் வந்து பெருசா அந்த விக்கெட் கீப்பிங்லாம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் பேட்டிங் ஆப்ஷன் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அப்படியே அவர் வர டவுனுக்கு பெரிய அளவுக்கு ஓவர்ஸ் வந்து இருக்காரு. அதுல ஒரு 25-30+ ரன் எடுத்து ட்ரீம் டீம்ல வருவாராங்கிறது இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ அப்ப முகமது ஹாரிஸை நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சைன்ஸா அப்ரிடி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஹெட்வெட்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெனுல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. பட் அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருக்காரு இந்த வெனுல பிளே பண்ணும்போது. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 3-3-2-2. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அந்த 1 விக்கெட். மற்ற எல்லா மேட்சஸ்லயுமே ஆவரேஜ் 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அப்ரிடிக்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாத்துங்க. அண்ட் ஹாரிஸ் ராஃப் ஹெட்வெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதாவது மேட்சுக்கு 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல பிளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுவோட கண்டிஷன்லயும் அவருக்கு பெருசா விக்கெட்ஸ் எதுவும் இல்ல. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் இந்த வெனுவோட கண்டிஷன் ஹெட்வெட்ல கொஞ்சம் போரா இருக்கு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறேன். தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் நல்லாவே அடி விழுந்துருச்சுக்கும் போது கண்டிப்பா இந்த மேட்ச் அப்படியே ஜெயின்ஸ் ஆகி விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா பவுலர் பேட்ஸ்மேன வீக்கெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் மஹ்யூம். ஸோ மஹ்யூமை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல வெனுல ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. கண்டிப்பா செகண்டா பவுல் பண்ற மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. ஓகே, இப்ப 2 டீம் கூட பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ரோசன் சேஸ்க்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட்
ஹோல்டர் அண்ட் ரொமரி செஃபர்ட் இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு பிளேயருக்கு நீங்க ஒரு கேட்டகரி ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சமத் ஜோசப் அவருக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆண்ட்ரூ விக்கெட் கீப்பிங் பண்றதுனால அவரு கூட நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல முகமது நவாஸ் அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாயம் இவரு கூட நீங்க ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஃபர்ஹான், சோ இவங்க 3 பேர் கூட நீங்க ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.